ஒரு கிராமத்தில் வந்து ஒரு அழகான ஒரு சிறுமி வந்து வாழ்ந்து வந்தா. அவள் வந்து எப்பயுமே மனசு வந்து ரொம்ப தூய்மையாக தான் வச்சுருப்பா. அவள் எல்லார் இடத்துலையும் உண்மை தான் பேசுவா, பிறருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா. இதுதான் அவளோட இயல்பாகவே இருந்துச்சு. ஒரு நாளில் வந்து அவள் வந்து காட்டு வழியாக நடந்து சென்று போய்கிட்டு இருப்பா. போகும்போது ஒரு பளபளக்கும் ஒரு மந்திர மோதிரம் வந்து அவளுக்கு வந்து கண்ணில் வந்து பட்டது. அதை பார்த்தோன்னே அந்த மோதிரம் வந்து சாதாரணமாக இருக்காது, நல்ல விலை உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதை 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 அந்த அந்த மோதிரத்தை வந்து கையில் வந்து எடுத்து போட்டோம் அப்படின்னா அவள் வந்து கனவு உலகத்துக்கே செல்ல முடியும் அப்படின்னு அவளுக்கு வந்து அப்போ வந்து தெரியாது. அப்போ வந்து எடுத்து போட்டுருவா. அந்த சிறுமி வந்து மோதிரத்தை போட்ட உடனே அவள் வந்து ஒரு கனவு உலகத்துக்கே போயிடுவா. அந்த நொடி அவளுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த கனவு உலகம் ஃபுல்லாகவே ஒரு மந்திர ஒளிகளாக ஜொலிக்கும் ஒரு பாதைகளாக தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு பாதையுமே ஒரு கடினமான பாதை இருக்கும், நேர்மையான பாதை இருக்கும். அவள் வந்து பொய் சொன்னா அப்படின்னா அங்கே உள்ள ஒளிகள்லாம் மறைஞ்சு போயிடும், அந்த ஒளிகள்லாம் மங்கும், அவள் போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். சிறுமி வந்து அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு உண்மையை தான் தேர்ந்தெடுத்தா. உண்மையை தேர்ந்தெடுத்து போனனால அவளுக்கு வந்து ஒவ்வொரு பாதையுமே நல்லா சுலபமாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் அவள் உண்மையை தேர்ந்தெடுத்தனால போக போக அந்த இடமே நல்லா மின்னுச்சு. அந்த மோதிரமும் நல்லா பளபளன்னு மின்னுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அவள் வந்து திருப்பி தன்னோட கிராமத்துக்கே வந்து அவள் வந்து வந்தா. ஆனால் அங்கே அவள் கிராமத்துக்கு வந்தோன்னா அவகிட்ட வந்து ஒரு பெரிய செல்வம் வந்து இருந்துச்சு. பெரிய செல்வம் கிடச்சனால அவள் வந்து நேர்மையாக இருந்தனால தான் அந்த செல்வம் வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி வந்து உணர்த்துது. நம்ம எப்பயுமே நேர்மையாக இருக்கணும். பாய்.